ஹலோ எவ்ரிவன், நான் மதபணியில் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, பாம்பு கடியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பாம்பு கடியால் வந்து உலகத்தில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பாம்பு கடி எடுத்துக்குவோம். பாம்புகள் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து விஷமுள்ள பாம்புகள், இன்னொன்று வந்து விஷமற்ற பாம்புகள்னு சொல்லிட்டு 2 வகைகளாக இருக்குது. பாம்பு கடியால் பாதிக்கப்படுற மக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 70% வந்து விஷமற்ற பாம்புகள் தான் கடிக்குன்னு சொல்கிறாங்க. 30% மட்டும்தான் வந்து விஷமுள்ள பாம்புகள் கடிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 30% வந்து விஷமுள்ள பாம்புகள் வந்து கடிக்கிறதால வந்து மனிதர்கள் வந்து உயிரிழக்க செய்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆண்டுக்கு 50 லட்சம் பேர் வந்து பாம்பு கடியை வந்து எதிர்கொள்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 27 லட்சம் பேர் வந்து பாம்பு கடியில் பாதிக்கப்படுறதா வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து சொல்லுது. இதில் வந்து ஆண்டுக்கு வந்து 81,000 1,38,000 மக்கள் வந்து இறக்கிறதா சொல்லப்படுது. இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது. நம்ம இந்தியாவை எடுத்துக்குவோம். நம்ம இந்தியாவில் வந்து 2020 வந்து ஒரு ஆய்வறிக்கை விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2000 2019 வரைக்கும் 12 லட்சம் பேர் வந்து பாம்பு கடியால் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதில் வந்து ஆண்டுக்கு 58,000 பேர் வந்து உயிரிழக்கிறதா சொல்லப்படுது. ஏன் இப்படி உயிரிழக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரியான சிகிச்சை கிடைக்காத காரணத்தாலையும், அதுக்கப்புறம் வந்து பாம்பு கடித்தா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் காரணத்தாலையும் உயிரிழக்கிறாங்க. பாம்பு கடித்தா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்க்காதுங்க, போய் பார்த்துக்குங்க. இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து பாம்பு கடியால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சரியான முறையில் வந்து பதிவு செய்யப்படலை. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பாம்பு கடித்த உடனே முறையான மருத்துவ சிகிச்சை பெறாமல் வேறொரு சிகிச்சை முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது மூலிமா வந்து நிறைய பேர் வந்து உயிரிழக்க செய்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தவறுதலான சிகிச்சை பெறது மூலிமா வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஊர்லலாம் வந்து பாம்பு பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து 2 முறை அல்லது 3 முறை வந்து பாம்பு கடிச்சிருக்கோம். இந்த மாதிரி கடித்து அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பாம்பு கடித்தா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது மூலிமா வந்து அவங்க வந்து பாம்பு கடியிலேருந்து உயிர் பிழைச்சிடறாங்க. பாம்பு கடித்தா இந்த வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா வந்து நீ உயிர் பிழைச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.